நம்ம ஹிப்ஹாப் ஆதி டைரக்ஷன் பண்ணி மியூசிக் போட்டு ஹீரோவா நடிச்சு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற படம் தான் கடைசி உலக போர். இந்த படம் இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்க்கலாம். ஐநா சபையிலிருந்து ஒரு பொதுக்குழு போட்டு ஒரு கொள்கையை ஏற்படுத்துகிறாங்க. அந்த கொள்கையை ரஷ்யா ஏற்றுக்காம இவங்க ஒரு புது கொள்கையை ஏற்படுத்துகிறாங்க. அதுதான் ரீபப்ளிக். ஆனால் இந்த கொள்கையை நம்ம இந்தியா புறக்கணிக்கிறாங்க. அதனால ரஷ்யா கிட்ட இருந்து ரீபப்ளிக்கான ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு போர் மாதிரி நடத்துகிறாங்க, அழிவை ஏற்படுத்துகிறாங்க. இந்த தமிழ்நாட்டுக்கு வர அந்த அழிவை நம்ம ஹீரோ எப்படி ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து மீண்டு வெளியே வராரு, மக்களை எப்படி தான் காப்பாத்துறாரு. இதுதான் இந்த கடைசி உலக போர் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி, சுருக்கமான ஸ்டோரி. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தில் நடித்த நட்டி பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. ஹீரோன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்றது நட்டியை கூட சொல்லுவேன், அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. அதே மாதிரி பிஜிஎம் நம்ம ஹிப்ஹாப் பற்றி சொல்லவே வேணாம், நல்லா போட்டுருவாரு. அதே மாதிரி தான் இந்த படத்திலையும் நல்ல பிஜிஎம் போட்டிருக்காரு ஹிப்ஹாப் ஆதி. அதே மாதிரி படத்தில் நடித்த எல்லா கேரக்டரும் அவங்களுக்கு கொடுத்த ரோலை நல்லா நடிச்சிருந்தாங்க. காமெடியில் நல்லாவே ஒர்க் ஆகியிருந்தது. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் டீசெண்டாகவும் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் என்கேஜிங்காகவும் போச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் செகண்ட் சூப்பரானு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. ஒரு டீசெண்டான என்கேஜிங்கான ஃபர்ஸ்ட் ஹாஃப் மற்றும் செகண்ட் ஹாஃபை கொடுத்துருக்காரு இந்த படத்தோட டைரக்டர். அதே மாதிரி ரைட்டிங்கில் ரொம்பவே கோட்டை விட்டுட்டாரு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி லைன் நல்லாவே எடுத்திருக்கலாம். ஆனால் இவர் அந்த லைனை வச்சுக்கிட்டு ஒரு சொதப்பலான ஸ்க்ரீன் பிளே பண்ணிட்டாரு. அதனால இந்த படத்துக்கு நெகட்டிவ் ரொம்பவே அமையுது. ஹீரோயின் கேரக்டர் பெருசாக ஈடுபடும்னு நினச்சேன், அது கூட சுத்தமாக ஈடுபடவே இல்லை. படத்தோட ரன் டைம் என்னவோ கம்மி தான், ஆனால் அந்த கொஞ்ச நேரத்திலேயே இந்த படத்தோட மொத்தமாக சொதப்பி வச்சுட்டாங்க. ஃபைனலாக இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹிப்ஹாப் ஆதிக்கிட்ட இருந்து ஒரு டீசெண்டான படமாக வந்திருக்கு இந்த கடைசி உலக போர். இந்த கடைசி உலக போர் படத்துக்கு சினிமா ரசிகன் தர ரேட்டிங் 5க்கு 2.75 கொடுக்கலாம். அதுக்கு ஏற்ற படம் தான் இந்த கடைசி உலக போர்.